பதில் தான் இன்னைக்கு நமக்கு செய்தியாய் தேவன் கொடுக்க போகிறார். யோபு 38 அதிகாரம் 19 வெளிச்சம் வாசமாயிருக்கும் இடத்துக்கு வழி எங்கே? வெளிச்சம் வாசமாயிருக்கும் இடத்துக்கு வழி எங்கே? அவ்வளோதான். வெளிச்சம் வாசமாயிருக்கும் இடத்துக்கு வழி எங்கே இருக்கிறது? எங்கே இருக்குது? எங்கே இருக்குது சொல்லுங்கள் பாப்போம். வெளிச்சம் வாசமாக இருக்கிற இடத்துக்கு வழி எங்கே இருக்குது? வார்த்தையில் இருக்குது, வசனத்தில் இருக்குது, வேறு எங்கேயுமே இல்லை. அதனால தான் யோவான் 14:6 வாசிங்க பார்க்கலாம். அதற்கு இயேசு, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாயிருக்கிறேன். ஆமென். போதும். அதற்கு இயேசு, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாயிருக்கிறேன். நானே வழின்றார். அவ்வளோதான். அப்போ யார்? அவர் தான் வெளிச்சம். புரியுதுங்களா? நானே வழி. வேறு யார் இதை சொல்ல முடியாது. வேறு யாருமே, எந்த மனுஷனும், எந்த உயர் அதிகாரிகளும், எப்படிப்பட்டவர்களும், எவ்வளோ பெரிய ஸ்தானத்தில் இருக்கிறவங்களும் நான் தான் வழின்னு சொல்ல முடியாது. எதுக்கு? மீட்புக்கு, நித்திய ஜீவனுக்கு, நித்திய ராஜ்யத்துக்கு, வெளிச்சத்துக்கு உங்களை நடத்துவதற்கு நான் தான் வழி என்று சொல்ல முடியாது. அந்த வழியினிடத்துக்கு அநேகர் நடத்துறதுக்கு இன்றைக்கி ஆண்டவர் அநேக ஊழியக்காரர்களை நியமித்து வைத்திருக்கிறார். ஆனால் நான் தான் அந்த வழின்னு சொல்லி எந்த ஊழியக்காரனும் என்ன செய்ய முடியாது, சொல்ல முடியாது. அவர்கள் ஊழியர்கள், தேவனால் பணியில் அமர்த்தப்பட்ட வேலைக்காரர்கள். அவ்வளோதான். ஆண்டவர் எஜமானாக இருக்கிறாரு. எஜமானுக்கு கீழ்ப்படிந்து அவர் சொல்கிறத செய்கிற வேலைக்காரர்கள் தான் ஊழியர்கள். அப்போது ஆண்டவர் என்ன இந்த இடத்துல சொல்கிறாரு? நானே வழியாக இருக்கிறேன். அப்போ ஏன் ஊழியர்களை தேவன் நியமிக்கிறார்? அவரிடத்தில் வழி நடத்த வேண்டும். வெளிச்சத்தின் இடத்துல அவர்களை, ஜனங்களை வழி நடத்துவதற்காக ஊழியர்களை தேவன் நியமித்து வைத்திருக்கிறார். அப்போ நானே வழி. அது சரியான பாதையில் வழி நடத்தணும், கரெக்டான ரீதியில் வழி நடத்தணும். அவங்க என்ன சந்தேகங்கள் கேட்டாலும் அதுக்கு தெளிவான விளக்கங்கள் கொடுக்கணும். நேற்று சாட்சி பகுதியில் அக்கினி தீபத்தில் சில சந்தேகங்களை கேட்க சொன்னேன். எந்த வசனத்தில் உங்களுக்கு சந்தேகம் இருந்தாலும் நீங்கள் உடனே கேளுங்க. எனக்குள் இருக்கிற பரிசுத்த ஆவியானவர், நான் இல்லை, எனக்குள்ள இருக்கிற பரிசுத்த ஆவியானவர் அந்த நேரத்துக்கு உரிய வார்த்தைகளை கொடுப்பார். சிலர் அந்த சந்தேகங்களை கேட்டாங்க, சிலர் அந்த சாட்சிகளை சொன்னாங்க. புரியுதா? அப்போ அந்த நேரத்தில் கேட்கக்கூடிய விளக்கங்கள் ஏன்னா ஜனங்களுக்கு தெரியல, புரியலை. அப்போ அதை கேட்கும்போது ஒரு ஊழியக்காரர் கரெக்டாக ஆவியினுடைய ஆளுகையில் தெளிவாக இருக்கும்போது அந்த வார்த்தை இருதயத்தின் நிறைவினால் அவர்களுக்கு அது விளக்கங்களை கொடுக்கும். ஒரு டைம் என்னன்னு சொல்லி கேட்டுட்டா அதை புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா அடுத்த முறை கேட்க வேண்டிய அவசியமே இல்லை. புரியாதது ஒருத்தர் கேட்குறாங்க, அதை நம்ம தெளிவாக என்ன செய்யணும்? விளக்கத்தை கொடுக்கும்போது புரிந்து கொள்வார்கள். ஏன்னா அதுதான் வெளிச்சத்தின் பாதையில் நடத்துகிற அனுபவம். ஏதோ அங்கே வெளிச்சம் தடுமாறுது, மங்கலாக இருக்குது, எனக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியல, நிறைய டிஸ்டர்பன்ஸ் இருக்குது, இது எனக்கு புரியலை அப்படின்னு சொல்லி கேட்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. நம்ம என்ன செய்யணும்? கரெக்டாக ஆண்டவர் இடத்துல வழி நடத்தி அந்த வெளிச்சத்தின் பாதையில் கொண்டு போகணும். புரியுதுங்களா? சரி, அதே இதில் யோவான் 10:9 வாசிங்க. நானே வாசல், என் வழியாய் ஒருவன் உட்பிரவேசித்தால் அவன் ரட்சிக்கப்படுவான். ஆமென். நானே வழின்ட்டாரு, நானே வாசல்ன்ட்டாரு. எதுக்கு? வெளிச்சம் வாசமாக இருக்கும் இடத்துக்கு வழி எங்கே என்று கேட்கும்போது நான் தான் வழின்ட்டாரு, நான் தான் வாசல்னு சொல்லிட்டாரு. யோவான் 1:4 வாசிப்போம். அவருக்குள் ஜீவன் இருந்தது, அந்த ஜீவன் மனுஷருக்கு ஒளியாயிருந்தது. ஆமென். புரியுதுங்களா? இப்போ ஒளியும் வெளிச்சமும் ஒன்று தான். அப்போது அந்த வெளிச்சம் எங்கே இருக்குது? அவருக்குள் ஜீவன் இருந்தது, அந்த ஜீவன் மனுஷனுக்கு ஒளியாயிருந்தது. இயேசுவுக்குள் ஒரு ஜீவன். புரியுதுங்களா? இயேசுவே ஜீவன் தான். நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாக இருக்கிறேன். ஆனால் இந்த இடத்துல ஆண்டவர் திட்டமாக ஒரு வார்த்தையை சொல்கிறாரு. அவருக்குள் ஜீவன் இருந்தது. பாருங்க, அவர் ஆதியிலே தேவனோடு இருந்தார், சகலமும் அவர் மூலமாய் உண்டாயிற்று, உண்டானதொன்றும் அவராலே அல்லாமல் உண்டாகவில்லை. அவருக்குள் ஜீவன் இருந்தது. இப்போ அவருக்குள் இருக்கிற ஜீவன், வசனத்துக்குள் இருக்கிற ஜீவன், அந்த ஜீவன் தான் வெளிச்சம். புரியுதுங்களா? அந்த ஜீவன் மனுஷருக்கு ஒளியாயிருந்தது, அந்த ஜீவன் மனுஷருக்கு வெளிச்சமாயிருந்தது. அந்த ஒளி, அந்த வெளிச்சம் இருளிலே பிரகாசிக்கிறது, இருளானது அதை பற்றி கொள்ளவில்லை. இருளதை மூடாது. வெளிச்சம் நமக்குள்ளார நிரம்பி இருந்தால் அங்கே இருளுக்கு இடமில்லை. ஒரே வாயினால்
துதித்தலும் வருது, சபித்தலும் வருது, நல்ல வார்த்தையும் வருது, கெட்ட வார்த்தையும் வருது, எல்லாமே அதில் வருதுன்னா அந்த வெளிச்சத்தில் இருள் மிங்கலாயிருக்கு, இருள் கலந்துருச்சு. அந்த இருளை அப்புறப்படுத்தினா மட்டும்தான் பியூரான வெளிச்சத்துக்குள்ளார நம்ம இருக்கிறோன்னு அர்த்தம். இயேசுவுக்கும் அங்கே இடம், ஆவியானவருக்கும் இடம், பிசாசுக்கும் அங்கே இடம். ஏன்னா இது ஆப்ரேட் பண்ணும்போது இது வருது, அது ஆப்ரேட் பண்ணும்போது அது வருது. அப்போ எப்படி ஆண்டவர் முழுமையான வெளிச்சத்துக்குள்ளார நம்ம வச்சிருக்கிறார் நம்ம சொல்ல முடியும்? அதான் வெளிச்சம் வாசமாக இருக்கும் இடம் எங்கே? அதனால தான் நம்ம ரொம்ப ஜாக்கிரதையாக கவனமாக வெளிச்சத்தின் பாதையில் நடத்தப்பட வேண்டும். நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை காட்டுவேன், உமேல என் கண்ணை வச்சு உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். புரியுதா? உலகம் பொல்லாங்கனுக்குள் இருக்குது. ஆனால் நம்ம உலகத்தை விட்டு வேறு பிரிக்கப்பட்டவர்கள், உலகத்திலிருந்து வேறு பிரிக்கப்பட்டவர்கள். அந்த பொல்லாங்கனுடைய கிரியைகளுக்குள்ளார நம்ம இருக்கக்கூடாது, இருக்க முடியாது. கடினமான பாதை தான். அந்த கடினமான பாதையில் நம்ம நடத்தப்பட்டுட்டா இந்த உலகத்தில் அங்கே நித்தியமாக அந்த வெளிச்சத்துக்குள்ளார நம்ம ஜீவித்து கொண்டே இருப்போம், வெளிச்சத்தோடையே இருப்போம். இருளானது என்ன செய்யலையாமா? அதை பற்றி கொள்ளவில்லை. அந்த ஒளி இருளிலே பிரகாசிக்கிறது, இருளானது அதை பற்றி கொள்ளவில்லை. புரியுதுங்களா? அப்போ அந்த வார்த்தையில் தான் அந்த வெளிச்சம் இருக்குது. சங்கீதம் 119:105 வாசிங்க. உம்முடைய வசனம் என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு வெளிச்சமுமாயிருக்கிறது. வசனம், உம்முடைய வசனம் என் கால்களுக்கு தீபமும் பாதைக்கு வெளிச்சமுமாக இருக்கிறது. கால்களுக்கு தீபமாக இருக்குதான், பாதைக்கு வெளிச்சமாக இருக்குதான். வசனம் வசனம் வசனம், வார்த்தை, ஆதியில் இருந்த வார்த்தை, தேவனோடு இருந்த அந்த வார்த்தை, அந்த வார்த்தைக்குள்ள இருக்கிற ஜீவன், அந்த ஜீவன் நமக்கு ஒளியாக இருக்கிறது, அந்த ஜீவன் நம்மளுடைய பாதைக்கு வெளிச்சமாக இருக்கிறது. அந்த வெளிச்சத்தில் நடக்கிறவர்களுக்கு இடரல் கிடையாது. அதே 130 வாசிங்கம்மா. உம்முடைய வசனத்தின் பிரசித்தம் வெளிச்சம் தந்து பேதைகளை உணர்வுள்ளவர்களாக்கும். ஆமென். வசனத்தின் நிமித்தம் என்னவா? வெளிச்சம். வசனத்தின் நிமித்தம் வெளிச்சம், வசனத்தின் பிரசித்தம் வெளிச்சம், வசனத்தின் பிரசித்தம் வெளிச்சம் தந்து பேதைகளை உணர்வுள்ளவர்களாக மாற்றும். வெளிச்சம் வாசமாக இருக்கும் இடம், அதற்குரிய வழி எங்கே? வசனம். அந்த வசனத்தின் நிமித்தம் தான் நமக்கு வெளிச்சம். அந்த வசனத்தின் நிமித்தம் நமக்கு வெளிச்சத்தை தேவன் கொடுக்கும்போது அந்த வெளிச்சம் நாம் பேதைகளாக இருந்தாலும் நம்மை உணர்வுள்ளவர்களாக மாற்றும். இன்னைக்கு உணர்வு இல்லாதனால தான் இவ்வளோ போராட்டம். நம்ம என்ன செய்கிறோம், என்ன பேசுகிறோம், நம்மளுடைய ஆக்டிவிட்டீஸ் என்ன, நம்ம எப்படி இருக்கிறோம், ஆவிக்குரிய ஜீவியம் எப்படி இருக்குது, என்ன செய்து கொண்டிருக்கிறோம், நமக்கு எதிராக எழும்புகிற சத்ருவினுடைய வல்லமை என்ன, அதற்கு விரோதமாக நம்ம எப்படி அதை மேற்கொள்ளணும். இந்த உணர்வுகள் நமக்குள்ளார வந்துருச்சு அப்படின்னு சொன்னால் இயேசு எப்படிப்பட்டவர்? அவர் சொல்கிறார்ல, பவுல் சொல்கிறார், நான் விசுவாசித்திருக்கிறவர் இன்னார் என்று அறிந்திருக்கிறேன். அது இன்னார் இன்னார் அவர் யார் என்பதை அறிந்திருந்த பவுல் ஒரு நாளும் தோற்று போகவே இல்லை. அவருடைய வாழ்க்கை ஆரம்பத்திலிருந்து முடிவு வரைக்கும், ஆரம்பம்னா இயேசுவை ஏற்றுக்கொண்டு அந்த ஞானஸ்தானம் எடுத்து பார்வையடைந்து பலப்பட்டு ஊழியம் ஆரம்பித்த நேரத்திலிருந்து முடிவு வரைக்கும் அவர் இருளை காணவில்லை. இருள் இருந்தது, சோதனைகள், அந்த இருள் நான் சொல்ல வரல, வேறு அசுத்த கிரியைகள் அவரை மேற்கொள்ள முடியவில்லை. ஹல்லேலூயா. அசுத்த ஆவிகள் அவரை மேற்கொள்ள முடியவில்லை. ஒரு தீவுல அந்த சர்ப்பம் என்ன செஞ்சுச்சு? கையில் சுத்துச்சு. அதில் எல்லாரும் நினச்சாங்க இந்த சர்பத்தினுடைய விஷத்தினால அவன் பாதிக்கப்பட்டு இறந்து போயிடுவான்னு. இறந்து போக முடியல. ஏன்னா பவுலுக்குள்ளார இருந்தது வெளிச்சம். பவுல் வெளிச்சத்தின் பாதையில் நடந்தவர். அவர் சொன்ன ஒவ்வொரு வார்த்தைகள் நிருபங்கள் மூலமாக எழுதப்பட்ட அத்தனை வார்த்தைகளை நல்லா வாசிச்சு பாருங்க. அவர் எப்படிப்பட்ட வெளிச்சத்தில் அந்த வார்த்தைகளை அவர் எழுதியிருப்பார், என்ன நிலைமையில் எழுதியிருப்பார், எந்தெந்த நேரத்தில் எவ்வளோ சோதனைகள் வந்துச்சு. அந்த சோதனைகள் நேரத்திலெல்லாம் அவர் புலம்பல, அவர் தைரியமா நின்னாரு. கிறிஸ்துவினுடைய அன்பை விட்டு என்னை பிரிப்பவன் யார் என்று சொல்லி அவர் நின்னாரு. அவர் புலம்பல, வேதனைப்படல. அவருக்கு எல்லா விதமான பாடுகளும் அந்த பவுலுக்கு அங்கே வந்துருச்சு. புரியுதுங்களா? எல்லாமே வந்துருச்சு. மரணத்துக்கு ஏதுவாக எத்தனையோ சந்தர்ப்பங்கள் வந்துருச்சு, எத்தனையோ வியாதிகள், எத்தனையோ போராட்டங்கள், நெருக்கங்கள், அவமானங்கள், நிந்தனைகள், அடிகள், சிறைக்குள் போகிற அனுபவங்கள். ஆனாலும் அவருக்குள்ளிருந்த அந்த வெளிச்சமானது அவரை கிறிஸ்துவுக்கு நேராக நடத்தி கொண்டு போனது. ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட வெளிச்சம் நம்மளுடைய வாழ்க்கையில் வேணும். வேத வசனத்தின் பிரசித்தம் வெளிச்சம் தந்து, வேத வசனத்தின் பிரசித்தம் என்ன கொடுத்திருக்கிறார் ஆண்டவர்? வெளிச்சத்தை கொடுத்திருக்கிறார். புரியுதுங்களா? அந்த வெளிச்சம் நமக்கு தேவை. அந்த வெளிச்சத்தில் தான் நம்ம என்ன செய்ய முடியும்?
நம்ம நடக்க முடியும். பகல்ல நம்ம எப்படிப்பட்டவர்களாமா? பகலுக்குரியவர்கள் அந்த வெளிச்சத்தில் நடப்பாங்க. இரவுக்குரியவர்களாக இருந்தால் அந்த இருளில் நடப்பாங்க. அப்போ நமக்கு அந்த வெளிச்சம் தேவை. சரி, அதே யோபுல 29:3 வாசிங்க. அப்பொழுது அவர் தீபம் என் தலையின் மேல் பிரகாசித்தது, அவர் அருளின வெளிச்சத்தினால் இருளை கடந்து போனேன். அப்பொழுது அவர் தீபம் என் தலையின் மேல் பிரகாசித்தது, அவர் அருளிய வெளிச்சத்தினாலே இருளை கடந்து போனேன். அவர் அருளிய வெளிச்சம், அவர் ஏதோ வார்த்தை கொடுத்திருக்கிறார். தேவனுடைய வார்த்தை அவர் மேல் பிரகாசித்திருக்கிறது. அந்த வார்த்தையின் அபிஷேகம், வசனத்தின் அபிஷேகம், தேவன் பேசுகிற சத்தத்தின் அபிஷேகம், ஏதோ ஒன்று, அந்த அபிஷேகம் வெளிச்சமாய் அவருக்குள் ஸ்தாபிக்கப்பட்டு, அவர் அருளிய வெளிச்சத்தினால் நான் என்ன செய்தேன்? இருளை கடந்து போனேன். என்னுடைய வாழ்க்கையின் இருளை நான் கடந்து போய் கொண்டிருக்கிறேன் என்று அவர் சொல்லுகிறார். ஒரு இடத்துல அவர் சொல்லும்போது, அவர் என்னை கொன்று போட்டாலும் நான் என்ன செய்ய மாட்டேன், அவர் மேல் நான் நம்பிக்கையாக தான் இருப்பேன், நம்பிக்கையை இழக்க மாட்டேன். என்ன வேணாலும் நடக்கட்டும், எது வேணாலும் நடக்கட்டும். ஒருவேளை இந்த மாதிரி வார்த்தைகள் கூட கர்த்தர் பேசி இருக்கலாம். இப்போ நம்ம பேசுகிறோம்ல, நம்மளோட உள்ளத்துலேருந்து சில நேரம் வேதனையான நேரத்தில் பேசும்போது நமக்குள்ளிருந்து ஆவியானவர் பேசுவார். பயப்படாத, நான் உன் வலது கரத்தை பிடிச்சி நான் உனக்கு துணை நிற்கிறேன். என்னால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்று உண்டோ? விசுவாசம் வெய்யி, நான் யார் என்பதை அறிந்துக்கோ, உனக்குள் இருக்கிறவர் நான் பெரியவராக இருக்கிறேன். ஏதாவது நமக்குள் பேசிக்கொண்டே தான் இருக்கிறாரு. அதே போல் அவருக்குள்ளார ஆண்டவர் பேசியிருப்பார். அந்த பேசியிருக்கிறதுனால தான் அவர் சொல்ல முடியும், அவர் என்னை கொன்று போட்டாலும் அவர் மேல் நான் நம்பிக்கையாக இருப்பேன். அப்போ வேத வசனத்தினுடைய அந்த வெளிச்சத்தினால் அவர் என்ன செய்தாராமா? இருளை கடந்து போனார். அவர் வேத வசனத்தின் வெளிச்சத்தினால இருளை கடந்து போனார். புரியுதுங்களா? அந்த இருளை கடந்து போவதற்கு நமக்கு என்ன தேவை? வெளிச்சம். இன்னைக்கு இருளை கொண்டு வரான் சாத்தான். பல விதத்தில் இருளை தந்திரமாய் கொண்டு வருகிறான். தலையிலிருந்து பாதம் வரைக்கும் ஒவ்வொரு விதத்திலும் அட்டாக் பண்ணப்படுகிற அந்த இருளின் கிரியைகள் போராடி கொண்டிருக்கிறது. மைண்டை டிஸ்டர்ப் பண்ணுகிறது, சிந்தனையை தடுமாற வைக்கிறது, இருதயத்தில் பல குழப்பங்களை கொண்டு வருகிறது, சந்தேகங்களை எழுப்புகிறது, அவ்விசுவாசத்தை தூண்டுகிறது, கவலையை கொண்டு வருகிறது, பயத்தை கொண்டு வருகிறது, வேதனையை கொண்டு வருகிறது, டிப்ரெஷனை கொண்டு வருகிறது. இதெல்லாம் இருள். அப்போ நமக்குள்ளார அந்த வேத வசனமாகிய வெளிச்சம் இருந்தா, அந்த வெளிச்சத்தினால எப்படிப்பட்ட இருளாக இருந்தாலும் கடந்து போக முடியும். அது மரண இருளாகவே இருந்தாலும், மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நான் நடந்தாலும் பொல்லாப்பு எனக்கு நேரிடாது. எந்த இருள் வந்தாலும் சரி. ஆனால் நமக்குள்ளார வெளிச்சம் இல்லை அப்படின்னா அந்த இருளில் அமிழ்ந்து போயிடுவோம். அதனால தான் வெளிச்சம் தேவை. அதனால தான் நமக்கு அந்த வெளிச்சம் தேவை. உன் சூரியன் இனி அஸ்தமிப்பதில்லை. வெளிச்சம் இருந்துட்டு ஆண்டவர் சொல்கிறாரு, உன் சந்திரன் இனி மறைந்து போவதில்லை. நானே உனக்கு என்ன செய்வேன்? நித்திய வெளிச்சமாக இருப்பேன். சாதா வெளிச்சம் அல்ல, நித்திய வெளிச்சமாக இருப்பேன். நானே, என் வார்த்தையே உனக்கு வெளிச்சமாக இருக்கும். மல்கியா 4:2 வாசித்து பார்த்தீங்கன்னா, என் நாமத்துக்கு பயந்திருக்கிற உன்மேல் என் நீதியின் சூரியன் உதிக்கும், அதன் செட்டைகளில் ஆரோக்கியம். அது உதிக்கும் போது வெளிச்சம் வந்துடும். ஆரோக்கியன்றது இருள் அணுக முடியாது. அந்த இருள் அதை சேதப்படுத்த முடியாது. பலவீனம் என்கிற இருள் சேதப்படுத்த முடியாது. வேதனை என்கிற இருள் சேதப்படுத்த முடியாது. பாரம் என்கிற இருள் சேதப்படுத்த முடியாது. கவலை என்கிற இருள் சேதப்படுத்த முடியாது. அதற்கு பதிலாக ஆரோக்கியம் கடந்து வருகிறது. நீதியின் சூரியனாகிய இயேசு கிறிஸ்துவினுடைய வார்த்தை உதிக்கும் போது அந்த வெளிச்சம் இறங்கி அதன் செட்டைகளில் ஆரோக்கியம் இருக்கிறது. வேத வசனம் அப்படியே செட்டைகள், கிரணங்கள் சொல்லுவாங்க இல்லையா? சூரியனை பார்க்கும்போது நமக்கு இங்கேருந்து தெரியாது, பார்த்தாலுமே அந்த கிரணங்கள்னால தான் அந்த ஒளி வருது. அதே போல் ஒரு வார்த்தை நமக்குள்ளார வந்து ஊற தியானிக்க அந்த வார்த்தையின் வெளிச்சம் அது செட்டைகளாய் மாறும். அந்த செட்டைகளின் கீழ் என்ன வரும்? ஆரோக்கியம் இருக்கும். வெளியே புறப்பட்டு போய் கொளுத்த கன்றுகளை போல வளருவீர்கள். வெளியே புறப்பட்டு போய் எங்கிருந்து? இருளிலிருந்து வெளியே புறப்பட்டு போயிடுவீங்க. இருளின் கிரியைகளிலிருந்து வெளியே கொண்டு போயிடுவார் ஆண்டவர். அந்த வெளிச்சம் உதிச்சிச்சுன்னா போதும், அந்த இருள் நம்ம என்ன செய்யாது? மேற்கொள்ள முடியாது. அந்த இருளை எப்படியாவது புகுத்தணும். அதுதான் சாத்தானுடைய திட்டம். வெளிச்சத்தை எப்படியாவது இவங்களுக்குள்ளார கொண்டு வரணும். அதுதான் ஆண்டவருடைய திட்டம். அதனால தான் அவரே வந்தார். வார்த்தையாக இயேசு கிறிஸ்து மரியாளின் நிமித்தமாக அந்த பரிசுத்த ஆவி உன்மேல் நிழலிடும். அந்த பலத்தில் உன்னில் உருவாவது பரிசுத்தமாக இருக்கும் என்று சொல்லி அந்த வார்த்தையோட ஆண்டவர் வந்தார். பரிசுத்த ஆவியினாலே வந்தார். வார்த்தையாய் வந்தார். அவர் சாதாரணமாக வரல, மனுஷ சித்தத்தில் வரல, வேறு எந்த விதத்திலையும் வரல. அவர் வந்தது பரிசுத்த ஆவியினால். அந்த வார்த்தை வந்துச்சு. 7 தரம் உருக்கி
அது புடமிடப்பட்ட வார்த்தை, சாதாரணமானது அல்ல. அப்பா அவர் வந்தார், வந்து வார்த்தையாய் வளர்ந்தார். யாருக்குள்ளார வளர்ந்தார்? மரியாளுக்குள்ளார வார்த்தையாய் வளர்ந்தார். பரிசுத்த ஆவியினால் உண்டாகி வார்த்தையாய் வளர்ந்தார். அதுக்கப்புறம் தெய்வ சித்தத்தை நிறைவேற்ற அவர் வெளியே வந்தார். வெளியே வந்து ஏற்ற காலம் வரைக்கும் அமைதியாக இருந்து ஒரு குறிப்பிட்ட காலத்தில் அவர் சிலுவையில் அறையப்பட்டு அவர் வந்த நோக்கத்தை முகாந்திரத்தை நிறைவேற்றி முடித்து, பிதாவே என்னுடைய ஆவியை உங்கள் கரத்தில் நான் ஒப்பு கொடுக்குறேன்னு சொல்லி அந்த ஆவியை ஒப்பு கொடுத்து அவர் கடந்து போனார். அவர் போன பிறகு பரிசுத்த வார்த்தைகள் நிறைய கொடுத்துட்டாரு. அதை நினைப்பூட்டுவதற்கு பரிசுத்த ஆவியானவரை நமக்கு தேவன் கொடுத்தார். புரியுதுங்களா? அப்போ அந்த வெளிச்சம், வார்த்தையினுடைய வெளிச்சம் நமக்குள்ளார இருக்கும்போது இருள் நம்மை அணுக முடியாது. ஏசாயா 60 நீங்கள் வாசிச்சு பாருங்க, 1, 2, 3 வாசிச்சு பாருங்க. எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது, கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதித்தது. 3ஆம் வசனத்தை வாசிங்க. உன் வெளிச்சத்தினிடத்துக்கு ஜாதிகளும் உதிக்கிற உன் ஒளியினிடத்துக்கு ராஜாக்களும் நடந்து வருவார்கள். உன் வெளிச்சத்தினிடத்திற்கு ஜாதிகள், உதிக்கிற உன் ஒளியினிடத்துக்கு ராஜாக்கள் நடந்து வருவார்கள். புரியுதா? இப்போ எனக்குள்ளார வசனம் இருந்துச்சுன்னா மக்கள் என் தோற்றத்தை பார்க்க மாட்டாங்க, நான் எப்படி இருக்கிறேன்னு அதை பார்க்க மாட்டாங்க, இவ்வளோ பலவீனமாக இருக்கிறியான்னு அதெல்லாம் கேட்க மாட்டாங்க. எனக்கு என்ன வேணும்? உங்களுக்குள்ளார வெளிச்சம் இருக்கு. அந்த வெளிச்சத்தினிடத்திற்கு, உன் வெளிச்சத்தினிடத்திற்கு வாசிங்க. உன் வெளிச்சத்தினிடத்துக்கு ஜாதிகளும் உதிக்கிற உன் ஒளியினிடத்துக்கு ராஜாக்களும் நடந்து வருவார்கள். ஆமேன். உன் வெளிச்சத்தினிடத்திற்கு ஜாதிகளும் உதிக்கிற உன் ஒளியினிடத்திற்கு ராஜாக்களும் நடந்து வருவார்கள். நம்ம போய் விளம்பரப்படுத்த வேண்டாம். இங்கே இப்படிப்பட்ட ஒரு இடம் இருக்குது, இப்படிப்பட்ட ஒரு ஊழியம் இருக்குது, அங்கே ஓடுங்க இங்கே ஓடுங்க. ஆண்டவரே கொண்டு வருவார். தூதர்கள் விளம்பரப்படுத்துவார்கள். அவர்களே, ஏன்னா நமக்குள்ளார என்ன இருக்கு? வெளிச்சம் இருக்கு, வார்த்தை இருக்கு. நம்ம பார்த்தோமல்ல, மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல, தேவனிடத்திலிருந்து புறப்பட்டு வருகிற வார்த்தையினால் பிழைப்பான். அந்த வார்த்தை உங்களுக்குள்ளார இருக்கு. ஆவியின் ஆளுகையில் அந்த வார்த்தை உள்ள என்ன செய்துட்டு இருக்கு? ஜீவ தண்ணீர் இல்லை, பரிசுத்த ஆவியாகிய ஜீவ தண்ணீர் இல்லை, அது அப்படியே உலாவி வந்துட்டு இருக்குது. அந்த வார்த்தையை உனக்கு கொடுக்க போகிறாங்க அப்படின்னு சொன்னா, அந்த வெளிச்சத்தினிடத்திற்கு ஜாதிகளும் உதிக்கிற உன் ஒளியினிடத்திற்கு ராஜாக்களும் நடந்து வருவார்கள். நம்ம எங்கேயும் போக வேண்டிய அவசியமே இல்லை, அங்கேயே கொண்டு வருவார். போக வேண்டிய நேரத்துக்கு போகலாம், சும்மா இருந்தாலும் ஜனங்களை கொண்டு வருவார். புரியுதுங்களா? வெளிச்சத்துக்கு அவ்வளோ வல்லமை. அந்த வெளிச்சம் தான் இயேசு கிறிஸ்து, அந்த வெளிச்சம் தான் வார்த்தை. அந்த வார்த்தை நமக்குள் உதித்து, அந்த வார்த்தை நமக்குள் எப்போ அது உள்ளே போய் வார்த்தை எப்போ வெளிச்சமாகும் தெரியுமா? அதன் வழியாக நம்ம நடத்தப்படும் போது. சும்மா மாத்திரையை முழுங்குற மாதிரி முழுங்கிட்டா இல்லை, அது உள்ளே போய் அதன் வழியாக நாம் நடத்தப்படும் போது, அந்த வெளிச்சத்தை நாம் கிரகிக்கும் போது, அந்த வெளிச்சத்தை அறிந்து கொள்ளுகிற உணர்வை அடையும் போது, கண்ணு குருடாக இருக்கிறவங்களுக்கு எவ்வளோ வெளிச்சம், நீ எப்படிப்பட்ட என்ன வெளிச்சம் வேணாலும் போடுங்க, தெரியுமா? பிளைண்ட் மேன், அவங்களுக்கு ஒரு ஞானம் இருக்குது, அது வேற. ஆனால் அந்த வெளிச்சம் தெரியுமா? தெரியாது. அப்போ அந்த வசனம் உள்ளே போனாலும் அதை நம்ம என்ன செய்யணும்? யூஸ் பண்ணணும். அந்த வசனம் யூஸ் பண்ணும்போது தான் அதனுடைய வெளிச்சத்துக்குள்ளார நம்ம வர முடியும். இல்லைன்னா சும்மா எத்தனையோ பேர் மனப்பாடம் பண்ணி வசனத்தை வச்சுருக்காங்க, வெளிச்சத்துக்குள்ளார வர முடியாது. ஏன்னா அது என்னன்னே தெரியல. அதை நல்லா அறிந்து அதை அப்படியே நம்ம என்ன செய்யணுமா, அதை அப்படியே அதுக்குள்ளாரையே நம்ம போயிடணும். அந்த வசனத்துக்குள்ளாரையே நம்ம போகும்போது, அதனுடைய அந்த அபிஷேகத்தை உணரும் போது, அந்த நன்மைகளை பெற்றுக்கொள்ளும் போது, அந்த வசனம் என்ன சொல்லுதுன்னு அதற்கு ஏற்றபடி கீழ்ப்படியும் போது, அந்த வெளிச்சம் உதிக்க ஆரம்பிக்கிறது. அந்த வெளிச்சம் இப்போ சூரியன் டெய்லி வந்துடுது, இல்லைன்னு இல்லை, அதோடைய வேலை என்ன செய்யுது? வந்துடுதா வரலையா? காலையில் உதிச்சிருது, அது இருக்கு. ஆனால் மேகம் மூடும்போது, மழை வரும்போது நம்ம அதனுடைய வெளிச்சத்தை என்ன செய்ய முடியறதில்ல? உணர முடிவதில்லை. அதே போல் நம்மளுடைய இருதயத்தை சில காரிருள்கள் மூடும்போது, சில சத்ருவினுடைய கிரியைகள் மூடும்போது, சுயத்தின் ஆளுகை மூடும்போது, இன்னும் ஜென்மஸ்பாவங்கள் மூடும்போது, நம்மளுடைய மாம்ச கிரியைகள் மூடும்போது, உள்ளே இருக்கிற வெளிச்சம் தெரியல. எப்படி ராஜாக்கள் வருவாங்க? எப்படி ஜாதிகளை கொண்டு வருவார் ஆண்டவர்? வெளிச்சம் மூடிடுது, அடிக்கடி 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 மூடிடுது, கிளைமேட் மாதிரி மூடிடுது. அதனால தான் ஆண்டவர் சொன்னார், நான் உனக்கு நித்திய வெளிச்சமாக இருப்பேன், நான் உனக்கு நித்திய வெளிச்சமாக இருக்கேன். ஏன் அப்படி மூடுது? இடம் கொடுத்து விடுகிறோம். சில நேரங்களில்
உலக காரியத்துக்கு இடம் கொடுத்து விடுகிறோம். சில கண்ட்ரோல் பண்ண முடியாத அளவுக்கு வாயில் தேவையில்லாத பேசி விடுகிறோம். அப்போல்லாம் இருள் மிஸ்ட் வந்துடுது, வெளிச்சம் தெரியாது. ஆனால் ஒரு குறிப்பிட்ட நேரம் வரும்போது அது அப்படியே மறுபடியும் அகலும், மறுபடியும் அப்படியே மிஸ்ட் நகர்ந்து போ. இப்போ வெயில் அடிக்குதா இல்லையா? இப்போ மதியானத்துக்கு மேலே பாருங்கள் எப்படி இருக்குன்னு. அது அப்படியே மாறி 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 வருது. நம்ம அப்படி விடக்கூடாது. இது உலகம், அது ஆவிக்குரிய நீதியின் சூரியன். அவர் உதிச்சா உதிச்சது தான், அந்த வெளிச்சம் வந்தால் வந்தது தான். அது நித்திய வெளிச்சம், அதன் செட்டைகளில் ஆரோக்கியம் இருக்கும். புரியுதுங்களா? வெளியே புறப்பட்டு போய் கொளுத்த கன்றுகளை போல இருள்லேருந்து வெளியே வந்துட்டோன்னு வச்சுக்கோங்க, உபத்திரவ குகையினுடைய முடிவில் மகிமை உண்டு. உபத்திரவ குகை ஆரம்பம் லைட்டாக வெளிச்சமாக இருக்கும், உள்ளே போக போக இருள் தான். ஆனால் ஆண்டவர் அந்த இருள்லேருந்து வெளியே கொண்டு வந்துட்டார்னா அதனுடைய வெளிச்சம் மகிமை. அது ஒரு இருள் தேவன் அனுமதிக்கிறது. ஆனால் அதே நேரத்தில் சாத்தான் மூலமாய் வருகிற இருளை நம்ம உள்ள அக்செப்ட் பண்ணக்கூடாது. தெளிந்த புத்தி உள்ளவர்களாக இருங்கள், விழித்திருங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஏன்னா இருள் உள்ளே போயிடுச்சுன்னா வெளிச்சத்தினுடைய தன்மை என்னாகாது, மற்றவங்களுக்கு தெரியாது, உணர முடியாது. மேகம் மூடிடுச்சுன்னா சூரியன் உள்ளே போயிடுதானா அது டெய்லி உதிக்குது, டெய்லி ஓயாமல். ஆண்டவர் உருவாக்குன நாள்லேருந்து ஓயாமல் அது தன்னுடைய வேலையை செய்துட்ருக்குது. இருக்குதா இல்லையா? என்ன மழை என்ன வெயில் வந்தாலும் கன்னியாகுமரி பக்கம் போய் அந்த நின்று பாருங்கள், அந்த உதிக்கிற அந்த சன்ரைஸை அப்படியே அவங்க பார்ப்பாங்க. அந்த இடத்துல கரெக்டாக தெரியும். நானே ஒரு முறை நான் பார்த்துருக்கேன். என்ன தான் மிஸ்ட் மூடி என்ன பண்ணாலும் அது தன்னுடைய வேலையை காமிச்சிடுது, வெளியே வந்துடுது, அது மேலே அப்படியே வருது. ஆனால் வந்த பிறகு நிறைய மிஸ்ட் அதெல்லாம் மூடிடுது. அந்த வெளிச்சம் என்ன செய்ய முடியல, நம்மளால் அந்த வெயிலை பார்க்க முடியல, அந்த சூடை உணர முடியல. ஆண்டவர் அனலாக இருக்கிறாரு. ஆவியில் நம்ம எப்பொழுதும் அனலாக இருக்கணும்னா மற்ற மிஸ்ட்டுக்கு, கார்மேகத்துக்கு, காரிருளுக்கு, இதெல்லாம் பிசாசுக்கிட்டேருந்து வரக்கூடிய இருள்களுக்கு நாம் இடம் கொடுக்கக்கூடாது. அதனால தான் லூக்கா 11:35 உன்னிலுள்ள வெளிச்சம் இருளாகாதபடிக்கு எச்சரிக்கையாயிரு. உனக்குள்ளார நான் உதிச்சிட்டேன்ல, ரட்சிக்கப்படும் போதே உதிச்சிட்டேன்ல, அந்த ஒளி உனக்குள்ளார வந்துருச்சுல்ல, அப்புறம் ஏன் அந்த உதிக்கிற அந்த ஒளியை ஏன் நீ இருளை போட்டு மூடிக்கிற? உன்னிலுள்ள வெளிச்சம் இருளாகாதபடிக்கு எச்சரிக்கையாயிரு என்று கர்த்தர் சொல்கிறார். உன்னுள்ள வெளிச்சம் இருளாகாதபடிக்கு எச்சரிக்கையாயிரு. நிறைய காரியங்கள் இருக்குது, ஆனால் முக்கியமானது மட்டும் நான் சொல்லி முடிக்கிறேன். சங்கீதம் 112:4 வாசிங்க. செம்மையானவர்களுக்கு இருளிலே வெளிச்சம் உதிக்கும், அவன் இரக்கமும் மன உருக்கமும் நீதியும் உள்ளவன். ஆமேன். செம்மையானவர்களுக்கு இருளிலே வெளிச்சம் உதிக்கும். என்ன இருள் சூழ்ந்திருந்தாலும், எப்படிப்பட்ட உலகத்தில் இருளின் பாதையில் போய் கொண்டிருந்தாலும், செம்மையானவர்களாக இருந்தால், தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவர்களாக இருந்தால் அந்த வெளிச்சத்தை அவர்கள் உணர்வார்கள். வெளிச்சம் உதிக்கும். மரண இருளில் இருக்கிற ஜனங்களுக்கு வெளிச்சம் உதித்தது, பெரிய வெளிச்சத்தை அவர்கள் கண்டார்கள். எப்படிப்பட்ட இருளாக இருந்தாலும் நீங்கள் வசனத்துக்குள்ளார உள்ள வரும்போது அந்த வசனம் உங்கள் இருளை என்ன செய்யுமா? மாற்றி போட்டுவிடும், வெளிச்சமாய் மாற்றிவிடும். புரியுதா? ஒரு வசனம் இருக்குல்ல, நம்ம யாராமா? பகலுக்குரியவர்கள், வெளிச்சத்துக்குரியவர்கள். அப்போ இரவில் இருக்கிறவங்க இடறுவாங்க, ஆனால் பகலுக்குரியவர்கள் நாமோ இடறுவது இல்லை. நாம் வெளிச்சத்தின் பிள்ளைகளாக இருக்கிறோம். வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நடந்து கொள்ளுங்கள் என்று சொல்லி தெசலோனிக்கர்ல ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு. யாக்கோபில் இருக்குது, 2-3 இடங்கள் இருக்குது. வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நாம் நடந்து கொள்ள வேண்டும். அதுதான் தேவனுடைய பிள்ளைகள். வெளிச்சத்தின் பிள்ளைகள் யாரு? தேவனுடைய பிள்ளைகள். இருளின் பிள்ளைகள் யாரு? சாத்தானுடைய பிள்ளைகள். ரெண்டும் கலந்து இந்த நாட்களில் நிறைய பேர் சுற்றிட்டு இருக்காங்க. இதுவும் இருக்குது, அதுவும் இருக்குது. ஆண்டவர் பிரித்து போடணும். இந்த வெளிச்சம் மட்டும்தான் நமக்கு இருந்தால் மட்டும்தான், ஏன்னா பரலோகத்தில் இருள் கிடையாது. அப்போ இங்கே வெளிச்சத்துக்கு நம்மளுடைய மாம்ச கிரியை கண்ட்ரோல் பண்ணி வெளிச்சத்தை காத்து கொள்ளுகிறவர்களுக்கு தான் பரலோக ராஜ்யம். எல்லாத்துக்குமே சொல்ல முடியாது. பாதி இருளை வச்சுட்டு பாதி வெளிச்சத்தை வச்சுட்டு எனக்கும் ஆண்டவர் எக்கால சத்தத்தை என் காதில் கேட்க வைப்பார், அந்த கடைசி ஒரு நொடியில் இமை பொழுதில் நானும் மறுரூபமாய் போயிடுவேன்னு ஏமாந்துடக்கூடாது. என்ன நடக்கும்? இப்பொழுது இருந்தே அந்த இருளை கொஞ்சம் கொஞ்சமாக அப்புறப்படுத்திட்டு வந்துட்டே இருக்கணும். என்ன இருள் நம்மளை எது கண்ட்ரோல் பண்ணி கொண்டிருக்கிறது? எந்த ஸ்பிரிட் நம்மளை கண்ட்ரோல் பண்ணுகிறது? எசபேலின் ஆவி தன்னுடைய கண்ட்ரோலில், தன்னுடைய அடிமைத்தனத்தில் வச்சு அதனுடைய இருளை ஏன் போட்டு கொண்டிருக்கிறது? எல்லாம் ஆராய்ஞ்சு பார்த்து கொஞ்சம் கொஞ்சமாக ஏன் நம்மளால் கண்ட்ரோல் பண்ண முடியல? கோபத்தை கண்ட்ரோல் பண்ண முடியல, வார்த்தையை கண்ட்ரோல் பண்ண முடியல. இதெல்லாம் யார்? எப்படியாவது அந்த வெளிச்சத்தை தடுக்கணும்னு சொல்லி இருளின் கிரியைகள் போராடி கொண்டு இருக்கிறது. கொஞ்சம் அமைதியாக இருந்து பாருங்கள். யாராவது நமக்கு எதிராக பேசும்போது அமைதியாக இருந்து பாருங்கள். நேற்று தினம் தான் வாய்ஸ் மெசேஜில் நான் கொடுத்தேன். இது
அவர்கள் பரிசுத்த ஆவியை விசனப்படுத்தினார்கள், கலகம் பண்ணி. கர்த்தரோ அவர்களுக்காக சத்துருவாய் மாறி யுத்தம் பண்ணி விரோதமாக யுத்தம் பண்ணார். நம்ம அமைதியாக இருந்தால் அவர் வேலை செய்வார். நம்ம மாம்சத்தில் எழும்பிட்டோம் அப்படின்னு சொன்னால் அவர் அமைதியாயிருவார். அது மாதிரி ஒவ்வொரு காரியத்தையும் கண்ட்ரோல் பண்ண கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். 4 திட்டு வாங்கினா 4 அடி வாங்கினாலும் அமைதியாக இருக்க கஷ்டமாக தான் இருக்கும். அவமானங்கள், நிந்தனைகள் எல்லாமே கடந்து வரும்போது நமக்கு உரிய சில வேதனைகள் வேதனைப்படுத்தும். எல்லாமே இருக்கும். ஆனால் என்ன விசுவாச போராட்டம்னா என்ன, விசுவாச பரீட்சைனா என்ன, இதெல்லாம் ஜெயம் கொள்வது தான் விசுவாச பரீட்சை. அவர்கள் தான் பகலுக்குரியவர்கள். இது ஜெயம் கொள்ளவே முடியல. அந்த டேலண்ட்ஸ் என்கிட்ட இல்லை. என்னால் பேசாமல் இருக்க முடியல. என்னை யாராவது திட்டினா நான் திருப்பி பேசி ஆகணும். என் மேலே கோபப்பட்டால் நானும் சில கோப வார்த்தையை சொல்லி ஆகணும். நான் தப்பே செய்யலை, ஆனால் என்னை குற்றப்படுத்தினா நானும் அங்கே ஏதாவது சொல்லிட்டா தான் எனக்கு நிம்மதி அப்படின்னு நான் நினைக்கிறேன். வச்சுக்கோங்க, நான் வெளிச்சத்துக்கு முழுமையாக அர்ப்பணம் பண்ண முடியாது. இதுதான் ரொம்ப கஷ்டமாக இருக்குது வாழ்க்கையில். நம்ம அமைதியாக இருக்க முடியல. அதனால தான் ஆண்டவர் சொன்னார், நலமானது கூட பேசாமல் அமைதியாயிரு. நலமானது நினச்சி நீ பேசுவ, அது அங்கே புரிந்து கொள்கிறவர்கள் எப்படி புரிந்து கொள்வாங்கன்னு தெரியாது. அங்கேருந்து சில காரியங்கள் நமக்கு எதிராக வரும். அப்போ நம்மளே கண்ட்ரோல் பண்ணக்கூடிய அந்த பவரை நமக்குள்ள இருக்கிற ஆவியானவர் கொடுக்கிறார். ஆனால் செயல்படுத்துறதுக்கு ரொம்ப கடினமாக இருக்குது. செயல்படுத்திட்டோன்னா நாம் யாராமா? பகலுக்குரியவர்கள், வெளிச்சத்தின் பிள்ளைகள். வெளிச்சத்தின் பிள்ளைகள், புரியுதுங்களா? அப்போ அந்த வெளிச்சம்தான் ஒரு மனுஷனை ராஜ்யத்துக்கு கொண்டு போய் சேர்க்கும். ஏன்னா இந்த வெளிச்சம் நம்ம வெளிச்சமாக இருந்தால் தான் தேவனுடைய சாயல். இந்த சாயல் தான் அவருடைய சாயலோடு அங்கே போகும். இந்த சாயல் இல்லாட்டி போகாது. புரியுதுங்களா? அந்த வெளிச்சத்தின் அபிஷேகம் நம்ம மேலே இறங்கிட்டே இருக்கணும். அந்த வெளிச்சத்தின் அக்கினி நம்ம மேலே இறங்கிட்டே இருக்கணும். அந்த வெளிச்சத்தின் வல்லமை நம்ம மேலே இறங்கிட்டே இருக்கணும். நாம் வெளிச்சத்தின் பிள்ளைகளாக இருக்கணும். அப்படி இருக்கும்போது நம்மளுடைய எல்லா அவயவங்களிலும், கண்களில் வெளிச்சம், காதுகளில் வெளிச்சம், நாவில் வெளிச்சம், இருதயத்தில் வெளிச்சம், கரங்களில் வெளிச்சம், எல்லா விதத்திலும் ஜனங்கள் வெளிச்சத்தை பார்க்கும்போது தேவ சாயலாக நாம் மாற்றப்படுகிறோம். ஹல்லேலூயா! இதுதாங்க தேவ சாயல். இல்லை, வெளிச்சம் இல்லாமல் இருளுக்கும் இடம் கொடுத்துட்டு இருக்கும்போது தேவ சாயல் முழுமை அடையாது. இப்போ தேவன் நம்மை தேவ சாயலுக்கு நேராக நடத்தி கொண்டு வருகிறார். அதில் தான் ஏராளமான இருளின் பாதைகள் வழியாக நம்ம வரோம். குகைக்குள்ளர போய் வந்துட்டுருக்குறோம். ஆனால் முடிவில் ஆண்டவரே என்னை வெளிச்சத்தின் பிள்ளையாகவே நடத்திருங்க, நான் பகலுக்குரியவராக இருக்கணும், பகலுக்குரியவனாக இருக்கணும். நம்மளுடைய தாகத்தை ஆண்டவர் பார்ப்பார். தாகம் உள்ளவர்கள் மேலே தண்ணீரை ஊற்றுகிறேன். புரியுதுங்களா? அப்போ நம்ம எப்படி இருக்கணும்? வெளிச்சத்தின் பிள்ளைகள்னா என்ன? வசனத்தின் வழியாய் தான் வெளிச்சம் வரும். தேவனுடைய வார்த்தையின் வழியாய் வெளிச்சம் வரும். அதற்கு உதவி செய்கிறவர் பரிசுத்த ஆவியானவர். அந்த பரிசுத்த ஆவியானவர் வார்த்தையாய் இயேசு உள்ள உருவானார். பரிசுத்த ஆவியானவர் பேசிக்கு. இயேசு உருவாகிறதுக்கு ஃபவுண்டேஷனே அவர் தான். அதுதான் ஜீன். அந்த பரிசுத்த ஆவியானவர் பிதாவினுடைய பலன் தான் பரிசுத்த ஆவியானவர். அவருக்கு உண்மையில் பரிசுத்த ஆவியானவர் அந்த அபிஷேகத்தில் இயேசு உருவாகிறார். அதுதான் சீடு. அதில் உருவாகி வார்த்தையாய் வார்த்தை வெளியில் அடிக்கப்பட்டு அது சிந்தின ரத்தத்தில் இன்னைக்கு தேவன் மகிமையாய் நம்மை நடத்தி கொண்டு வருகிறார். அந்த ரத்தம் நம்மை கழுவி ஒவ்வொரு நாளும் சுத்திகரித்து கொண்டிருக்கிறது. நமக்காக ஆண்டவருடைய ரத்தம் பரிந்து பேசி கொண்டிருக்கிறது. அந்த ரத்தத்தின் அபிஷேகத்தினால நம்ம சிலுவையில் சிந்திய ரத்தத்தினால சமாதானத்தை பெற்றுக்கொண்டு வருகிறோம். அந்த ரத்தத்தினால நம்ம ஜெயம் எடுத்து வருகிறோம். அந்த ரத்தத்தினால ஊழியத்தை செய்து வருகிறோம். அந்த ரத்தத்தினால விடுதலையாக்கப்பட்டு வருகிறோம். அந்த ரத்தத்தினுடைய அபிஷேகம், அந்த ரத்தத்தினுடைய வல்லமை நம்ம மேலே இறங்கி கொண்டு இருக்கிறது. வெளிச்சத்திலிருந்து எத்தனை வருது பாருங்க. வெளிச்சத்திலிருந்து வர்றது தான் ரத்தம். வெளிச்சத்தின் வழியாய் நாம் பெற்றுக்கொண்டது தான் இயேசு கிறிஸ்துவினுடைய ரத்தம். அந்த ரத்தத்தின் வல்லமை தான் நம்ம மேலே இறங்கி கொண்டு வருகிறது. அந்த ரத்தத்தினுடைய அபிஷேகம் தான் நமக்குள்ளார உள்ள கிரியை செய்து வருகிறது. புரியுதுங்களா? அதனால் இன்னைக்கு ஆண்டவர் வெளிச்சம் வாசமாக இருப்பதற்கு வழி எங்கே அப்படின்னு ஒரு கேள்வியை கேட்டு வெளிச்சம் எங்கே இருக்குன்னு சொல்லி இன்னைக்கு நமக்கு சொல்லி கொடுத்தார். ஆண்டவர் தான் வெளிச்சம். இயேசு கிறிஸ்து தான் வெளிச்சம். அவர் தான் வார்த்தை. அந்த வார்த்தை தான் நமக்குள்ளார இருக்கணும். அந்த வெளிச்சத்தில் எதுவுமே மூடக்கூடாது. அந்த வெளிச்சத்தை எதுவுமே தடை பண்ணக்கூடாது. சூரியன் ஏதாவது தடை பண்ண முடியாது டைரக்டாக. ஆனால் மேகங்கள் எல்லாம் என்ன செய்யுது? அதை மூடுது. மூடும்போது வெளிச்சம் அதே வெளிச்சம்தான். சூரியனுடைய இயல்பு மாறல, இது மூடி அந்த வெளிச்சத்தை தடுக்குது. புரியுதுங்களா? அப்போ அதுக்கு நம்ம இடம் கொடுக்கணுமா? எவனை விழுங்கலாமோ என்று சத்துரு வகை தேடிக்கொண்டிருக்கிறான். தெளிந்த புத்தி உள்ளவர்களாயிருங்கள், விழித்திருங்கள். நம்மையே அழகாக உதித்த தேவனுடைய வெளிச்சத்துக்கு நம்மையே வேண்டாத இதுக்கு இருளுக்கு இடம் கொடுக்கக்கூடாது. கொஞ்ச நேரம் உலகத்தில் அற்ப ஒரு சந்தோஷம், அற்ப ஒரு கௌரவங்க, அவ்வளோதான். திருப்பி பேசிட்டா
நமக்கு ஒரு சின்ன திருப்தி, அது அந்த திருப்திக்கு ஈடாகுமா? ஆகுமா? அமைதியாக காத்திருக்கணும். அதனால தான் கர்த்தர் சொல்கிறாரு, நீங்கள் சும்மா இருப்பீர்கள், கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவா. புரியுதா? செபிப்போமா? மீதி நம்ம ஆண்டவர் சித்தமான நேரத்தில் பார்ப்போம். எல்லாரும் ஒருமனப்பட்டு செபிப்போம். எங்களை கிருபையாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, அப்பா உமக்கு கோடி நன்றிகளை நாங்கள் ஏறெடுத்து செபிக்கிறோம். தேவ ஆவியானவருடைய அபிஷேகம், தேவ ஆவியானவருடைய வல்லமை ஆண்டவரே எங்களை நிரப்பட்டும் ஐயா, எங்களை நிரப்பட்டும் அப்பா. அபிஷேக ஆவியானவர் தேவனே, வெளிச்சத்தினுடைய வல்லமையை இப்பொழுது எங்கள் மேல் நீர் போடுவீராக, போடுவீராக. எங்களுடைய இருதயம் ஆண்டவரே ஏதாவது இருளில் இருள் சூழ்ந்திருந்தா அந்த இருதயம் அப்படியே இப்பொழுது வெளிச்சத்துக்கு மாறுவதாக, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால வெளிச்சத்துக்கு வருவதாக. ஆண்டவரே, நாங்கள் பகலுக்குரியவர்களாக இருக்கணும், வெளிச்சத்துக்குரியவர்களாக இருக்கணும். ஆண்டவரே, இருளின் கிரியைகள் எங்களை மேற்கொள்ள முடியாது, இருளின் கிரியைகள் எங்களை மேற்கொள்ளக்கூடாது. வெளிச்சத்தின் அபிஷேகம் எங்கள் மேலே இறங்கணும், வெளிச்சத்தின் அக்கினி எங்கள் மேலே இறங்கணும். ஆண்டவரே, நீங்கள் தானே வெளிச்சம், நான் தானே வழின்னு சொன்னீங்க, நான் தானே ஜீவன் சொன்னீங்க, நான் தானே சத்தியம்னு சொன்னீங்க. அந்த சத்தியத்துக்குள்ள இருக்கிற ஆண்டவரே அந்த வார்த்தைகள், ஆண்டவரே வெளிச்சத்துக்குள்ள இருக்கிற ஒளிக்குள் இருக்கிற ஆண்டவரே அந்த அபிஷேகம், ஆண்டவரே உங்களுக்குள் இருக்கிற அந்த ஜீவன் எங்களை நிரப்புவதாக, நிரப்புவதாக. கடைசி காலத்துக்கு வழிகாட்டுகிற அந்த ஜீவன் எங்களுக்கு வேணும் ஆண்டவரே. அந்த ஜீவன் எங்களுக்கு இருந்தாதான் நித்திய ஜீவனுக்குள்ளார நாங்கள் நடத்தப்படவே முடியும். அந்த ஜீவனின் அபிஷேகம் எங்களை நிரப்பும்படியாக, அந்த ஜீவனின் வல்லமை எங்களை நிரப்பும்படியாக, அந்த ஜீவனின் அக்கினி எங்களை சூழ்ந்து கொள்ளும்படியாக, ஜீவனின் ஆளுகை எங்களை ஆண்டவரே ஆளுகை செய்யும்படியாக இப்பொழுது ஒரு வல்லமை இறங்கட்டும், வெளிச்சத்தின் அபிஷேகம் இறங்கட்டும், வெளிச்சத்தின் அக்கினி இறங்கட்டும், வெளிச்சத்தின் அப்பா மகிமை இறங்கட்டும். நீங்க தானப்பா அந்த வெளிச்சம், நீங்க தானப்பா வெளிச்சம். எங்களுக்கு உலக சூரியனுடைய வெளிச்சத்தை காட்டிலும் நீதியின் சூரியன் வெளிச்சம் வேணும்பா, நீதியின் சூரியன் வெளிச்சம் வேணும்பா. ஆண்டவரே, உங்க நாமத்துக்கு நாங்கள் பயப்படும் போது அந்த வெளிச்சத்துக்குள் வருகிறோமே, அந்த வெளிச்சத்துக்குள் வருகிறோமே. என் நாமத்துக்கு பயந்திருக்கிற உங்கள் மேல் என் நீதியின் சூரியன் உதிக்கும் சொன்னீங்களே, அதன் செட்டைகள் ஆரோக்கியம் இருந்தா அங்கு இருள் இல்லையே, இருள் இல்லையே. வெளிச்சம் உதிக்கும் போது இருள் பறந்து போய்விடுகிறதே. அந்த இருளுக்கு நாங்கள் இடம் கொடுக்க கூடாதபடி இருக்கும்போது ஆண்டவரே, உங்க வெளிச்சம் உதிக்கும் போது ஆண்டவரே நாங்கள் ஆரோக்கியமா இருப்போமே, ஆவியில் ஆரோக்கியமா இருப்போமே, அநேகருக்கு நாங்கள் வழிகாட்டுகிறவர்களா இருக்குவோமே. ஒரு குருடன் அடுத்த குருடனுக்கு வழிகாட்ட முடியாதையா, நாங்கள் இருள இருந்த அடுத்தவர்களுக்கு வெளிச்சத்தை போதிக்க முடியாது ராஜா. அந்த இருளின் ஆதிக்கங்கள் ஆண்டவரே நன்றி 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 தகப்பனே, எங்க எல்லாரையும் விட்டு அகழ்ந்து போகட்டும். அவ்வப்பொழுது இருளை கொஞ்சம் கொஞ்சமா உள்ள போட்டு, எப்படி ஒரு வெளிச்சத்துக்கு டார்ச் லைட் கொஞ்சம் கொஞ்சமா தெரியுதோ அதே போல சாத்தானும் இருளை கொஞ்சம் கொஞ்சமா உள்ள போட்டு வெளிச்சத்தை மங்க வைக்க அவன் போராடி கொண்டிருக்கிறானே. அந்த வெளிச்சம் ஆண்டவரே இனி தடையா இருக்கக்கூடாது. இந்த சத்தியத்தை நாங்கள் கேட்டிருக்கோம். வெளிச்சம் வாசமா இருக்கிற இடம் எங்கே, வெளிச்சம் வாசமா இருக்கும் இடத்துக்கு வழி எங்கே என்று சொல்லி கேட்டிருக்கிறோமே. ஆண்டவரே, இப்பொழுது ஒரு வல்லமை இறங்கட்டும். அந்த வழியே நீங்க தான், அந்த வழியே வசனம் தான். அந்த வசனமே ஆண்டவரே எங்களுக்குள் இருக்கும்போது நாங்கள் வெளிச்சத்தின் பிள்ளைகள். அந்த வசனத்தின்படி நாங்கள் நடக்கும்போது நாங்கள் வெளிச்சத்தின் பிள்ளைகள். அந்த வசனத்தை நாங்கள் அறியும் போது நாங்கள் வெளிச்சத்தின் பிள்ளைகள். அந்த வசனத்தை ஆவியின் கண் திறந்து பார்க்கும்போது, புரிந்து கொள்ளும் போது, தியானிக்கும் போது, அதன்படி நடக்கும்போது நாங்கள் வெளிச்சத்தின் பிள்ளைகள். அப்பா, வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நடந்து கொள்ளுங்கள் என்று சொன்னவரே, அந்த வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நாங்கள் இருக்கிறோம். வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நாங்கள் இருக்க எங்களுக்கு இப்போ ஒரு அபிஷேகத்தை ஊற்றுவீராக. தேவ ஆவியானவர் நீங்க வழி நடத்துங்க. எங்களை தாழ்த்துகிறோம்ப்பா. எங்களுக்கு விரோதமாய் உருவாக்கப்படுகிற எந்த ஒரு ஆயுதமும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால வாய்க்காமல் போகட்டும். எல்லாரும் கரங்களை தட்டி ஒரு வெளிச்சத்தின் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்வோமா, வெளிச்சத்தின் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்வோமா. வெளிச்சத்தின் அபிஷேகம், வசனத்தின் அபிஷேகம், வார்த்தையின் அபிஷேகம், நம்மளுடைய இருதயத்தில் உள்ள ஆழமாக இறங்குகிற அந்த அபிஷேகம், அந்த அக்கினி அபிஷேகம், அந்த மகிமையின் அபிஷேகம். ஹல்லேலூயா. வெளிச்சம் இருந்தால் மாத்திரம்தான் நம் கால்களுக்கு இடறல் இல்லை, நம் பாதைக்கு இடறல் இல்லை. இல்லைன்னா தடுமாறுவோம். அந்த வெளிச்சத்தின் அபிஷேகத்தை ஆண்டவர் ஊற்றி கொண்டிருக்கிறார். நன்றி ஆண்டவரே. அப்பா, சபையில் மாத்திரமல்ல, மீடியா மூலமாக பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்குள்ளார இவ்வளவு காலங்கள் இருந்த இருள் நீங்கி வெளிச்சம் உதிக்கட்டும். ஆவிக்குரிய ஜீவியம் பலப்படட்டும். உலக இருள், சோதனையின் இருள், பாவத்தின் இருள், வியாதியின் இருள், பலவீனத்தின் இருள், இன்னும் குடும்பத்தில் என்னென்ன இருள் இருக்கிறதோ எல்லா இருளும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால நீங்கி போவதாக. உங்கள் நாம மாத்திரம் மகிமைப்படட்டும். எங்களை தாழ்த்தி உங்கள் கரத்தில் ஒப்பு கொடுக்குறோம். ஆண்டவரே நன்றி. எல்லா துதிகன மகிமையை உமக்கே எடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன்.